நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், ஒரு போலீஸ் ஆபீசர் என்ற முறையில் இதை விட வேற என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும்? கொல்லப்பட்ட ஆளோட ரத்தம் படிஞ்ச கத்தி கார்லேருந்து கண்டுபிடிச்சது தான் பெரிய எவிடன்ஸா சார்? வீட்டு வாசல்ல எலக்ட்ரானிக் லாக் இருக்கிற கார்ல அந்த கத்தி எப்படி வந்தது? சாவியை எடுக்க மறந்துட்டேன்னு இந்த ஆள் விளக்கம் சொல்றான். கொலையாளி உள்ள கத்தியை வைக்கணுன்றக்காக வேணும்னே மறந்துருக்கான். கொல்ல யூஸ் பண்ண கத்திய யாராவது சொந்த வண்டியில வச்சிருப்பாங்களா சார்? பெரிய புத்திசாலின்னு நினைக்கிற சில ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க அடி முட்டாள்தன வேலை செய்வாங்க. ரொம்ப சௌகரியமா ரொம்ப தூரத்துல கொண்டு போய் எரியலான்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க பிடிச்சிட்டோம். அந்த லாக்கை கழட்டிட்டு அவங்கள கொஞ்சம் உட்கார சொல்லலாம்ல சார்? இது ரெஸ்ட் ஹவுஸ் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். யாரு உங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணது? எனக்கு தெரியாதா இருக்கே. இங்க என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியல. இன்னைக்கு கோர்ட் லீவுங்கிறதுனால மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு போய் ரிமாண்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும். நீங்க ஒரு அட்வொகேட்டை பார்த்து ஜாமீன் எடுக்க பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம ரெண்டு பேரையும் வண்டியில ஏத்துக்க. எஸ் சார். இவங்களை கூட்டிட்டு முதல்ல மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு போங்க. நான் கிளம்புறேன். கோபிகிருஷ்ணா சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணா நான் விசாரிச்சதா சொல்லுங்க. இது பிக் பாக்கெட்டோ இல்ல வழிப்பறியோ இல்ல, கொலை கேஸ். பிளான் பண்ணி செஞ்ச கொலை. ஜாமீன் கிடைக்க வாய்ப்பே இல்ல. சூரஜ், தைரியமா இருங்க. இது பொய் கேஸ்ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. சிஐ சார் சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் எடுக்கிற முதல் கேஸ் இது. எந்த வழியிலையும் தப்பிக்க முடியாதபடி லாக் பண்ணியிருக்கோம். கேஸ் நடத்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸான வக்கீலா ஏற்பாடு பண்ணுங்க. அதுதான் நல்லது. இந்த கேஸை பத்தி டிஎஸ்பி கிட்டையும் எஸ்ஐட்டையும் பேசிட்டேன். கொலை செஞ்ச குற்றவாளிய 12 மணி நேரத்துக்குள்ள புடிச்சிட்டேன்னு பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. வேணும்னே இதுல சூரஜை யாரோ மாட்டி விட்டுருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கேஸ்ல நேர்ல பார்த்த சாட்சி யாரும் இல்ல. இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டதுக்கு அப்புறம் கொலைகாரன் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்றது அடுத்த குற்றவாளியா கைது பண்ணியிருக்க பாலசுதா தான். இந்த சதி வேலையில ரத்த சம்பந்தப்பட்டவங்க இருக்கிறதால அவங்க சொல்ற சாட்சி கோர்ட்ல நிக்கவே நிக்காது. இந்த கொலையை செய்ய சூரஜும் பாலாவும் சேர்ந்து சதி வேலை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கான தேவையும் இல்லை. ராதாகிருஷ்ணன், IPC 302 மர்டர் கேஸ், 326 கொடூரமான காயங்களை ஏற்படுத்தினது, பர்மிஷன் இல்லாம வீட்டுக்குள்ள போனது, சதி வேலை, அந்த மாதிரி செக்ஷன்ல தான் அவங்க பேர்ல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. கோர்ட் அவங்க 2 பேரையும் 14 நாள் ரிமாண்ட்ல வச்சதால ஜாமீன் கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ரிமாண்ட் பீரியட் முடிஞ்ச உடனே நாம ஜாமீனுக்கு அப்ளை பண்ணலாம். உண்மையான குற்றவாளி சுதந்திரமா சுத்திட்டு இருக்கும்போது எந்த தப்பும் செய்யாதவங்க ஜெயில இருக்காங்க. இந்த கேஸ்ல இருந்து சூரஜை காப்பாத்த எவ்வளவு வேணாலும் நான் செலவு பண்றேன். இந்த கொலை பரபரப்பா பேசப்பட்டதால பணத்துக்கு இங்க இடம் இல்ல. இவ்வளவு எவிடன்ஸ் இருந்தும் கூட குற்றவாளி தப்பிச்சிடான்னு சொன்னா அது போலீஸ்க்கு தான் அவமானம். எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா இப்ப சொல்ற ஆஃபர் அப்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். வேற என்னதான் பண்றது? நாம முதல்ல யோசிக்க வேண்டியது சூரஜை எப்படி காப்பாத்துறதுல இல்ல, நடந்த இந்த கொலையில பாலசுதாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கோர்ட்ல நாம நிரூபிச்சாகணும். எஸ், பாலசுதாவுக்கு நடந்த சதியில எந்த சம்பந்தம் இல்லைன்னு கோர்ட்டுக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா இந்த கொலையில முக்கிய சாட்சியா பாலசுதா மாறிடுவாங்க. இந்த கொலையை பண்ணது சூரஜ் இல்லைன்னு கோர்ட்ல அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும். ஆனா அதுக்கு பாலசுதாவை குற்றவாளி கூண்டுல இருந்து வெளியில கொண்டு வரணும். சொல்லுங்க, பாலசுதாவோட கேஸை நடத்துறதுக்கு உங்களால முடியாதா? அதை பத்தி நான் யோசிச்சு அப்புறமா என் முடிவை சொல்றேன். ஓகே, இந்த கேஸை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். கோர்ட்டுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டோம்னா புருஷனோட இறுதி சடங்குல கலந்துக்க பாலசுதாவுக்கு அனுமதி கொடுப்பாங்க. போலீஸ் பாதுகாப்போட அவங்க அங்க போயிட்டு வரலாம். சார், அதுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிடுங்க. அவங்க உரிமையை தடுக்கிறதுக்கு எனக்கு எந்த விருப்பமும் இல்லை.
எனக்கு ஒரே எண்ணம் தான், சூரஜ் இந்த கேஸ்ல இருந்து வெளியில வரணும். யார் அவரை மாட்டி விட்டானோ அவன் உள்ள போகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். வாயா. டேய் பின்னாடி போ. யோ வாயா. உன்னை பார்த்தா ஒருத்தனை குத்தி கொண்டு இருக்கணும் எவனு சொல்ல மாட்டான். நான் எந்த தப்பும் பண்ணல சார். வேணும்னே என் மேல பழி போட்டிருக்காங்க. அதை நீ கோர்ட்ல நிரூபிக்கணும். நிரூபிச்சிட்டேன்னா நீ உள்ள இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. டேய், இவன் இங்க புதுசா வந்த ரிமாண்ட் குற்றவாளி. 14 நாளைக்கு அப்புறம் கோர்ட்ல ஆஜர்படுத்த வேண்டிய ஆளுவன். அவன் கூட சண்டைக்கு போய் பிரச்சனை எதுவும் பண்ணி வச்சிடாதீங்க. சப் ஜெயிலில் இருக்க வார்டன் உதவியோட ஏற்கனவே செல்ல இருந்த குற்றவாளி என்னை அட்டாக் பண்ணிட்டான்னு அந்த ஆள் சொன்னான்னா அப்புறம் நீனும் சரி நானும் சரி மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதான். இது ஒரு தனி உலகம். எவ்வளவு சீக்கிரம் இங்க நடக்கிற விஷயத்தோட ஒத்துப்போக கத்துக்கிறியோ அப்பதான் இந்த கஷ்டத்துல இருந்து நீ தப்பிப்ப. சாப்பாடு, குளிக்கிறது, தூங்குறது இது எல்லாம் நாங்க சொல்ற டைமுக்கு தான் நீங்க செய்யணும். சுருக்கமா சொல்லணும்னா இந்த செல்லோட சுதந்திரமும் சௌரியமும் மட்டும்தான் அடுத்த 14 நாளைக்கு உனக்கு சொந்தமா இருக்க போகுது. கைப்பிடிச்சு கூட்டு போணுமா? என்னடி சீக்கிரம் உள்ள போடி. போடி உள்ள. கள்ள காதலனோட சேர்ந்து சொந்த புருஷன் நெஞ்சிலேயே கத்தியால குத்த சப்போர்ட் பண்ணாத நீ. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுடி நீ அவ்வளவு சாதாரணமான ஆள் இல்லைன்னு. எதுக்குடி நீ அவனை கொன்ன? உன் ஆளோட ஓடி போயிருக்க வேண்டியதானே. நீங்க எல்லாரும் சேர்ந்து திரும்ப திரும்ப வார்த்தையால காயப்படுத்துறதுக்கு நான் என்ன தப்பு பண்ண? சும்மா கத்தாத. இது ஒண்ணும் உன் வீடு இல்ல, ஜெயிலு. நீங்களும் ஒரு பொம்பளை தானே. செய்யாத தப்புக்கு தண்டிச்சா யாரா இருந்தாலும் இப்படிதான் கத்துவாங்க. நான் எந்த தப்புமே பண்ணல. நீ செய்யலடி. உன் கள்ள காதல்ன்ற சொல்லி செய்ய வச்சியே. இப்ப இருக்கிற 2 குழந்தைகளும் உன் புருஷனோடதா இல்ல? கள்ள காதலனோடது தானே. இல்லன்னா உன் புருஷனை போட்டுத்தள்ள உதவி பண்ணிருப்பியா? மேடம், இப்படி அவமானப்படுத்தி பேசுறதுக்கு நான் குற்றவாளி இல்ல. உன்னை பார்த்தப்பவே தோணுச்சுடி நீ திமிரு பிடிச்சவன்னு. உன்னை ஒரு வழி பண்றேன் இருடி. உன் கள்ள காதலனோட ஜாலியா இருக்கதானடி எதுக்கும் துணிஞ்சு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்க. நான் யாருன்னு இப்ப உனக்கு காட்டுறேன்டி. கோர்ட்ல உன்னை ஆஜர்படுத்துறதுக்கு முன்னாடி உனக்கு அடிபட்டிருக்க எல்லா காயமும் ஆறிடும். இதுக்கப்புறம் இப்படி நடக்க கூடாதுன்னா அடங்கி ஒடுங்கி இருக்கணும். இன்னொரு தடவை டென்ஷன் பண்ண அவ்வளவுதான். இங்க உனக்கு இடைஞ்சலாவோ குறையாவோ இருக்கான்னு தெரிஞ்சுக்க ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் வச்சிருக்காங்க. உன் சார்பா எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இந்த 14 நாட்கள்ல வந்துடவே கூடாது சொல்லிட்டேன். போடி உள்ள. வாயை மூடிட்டு பேசாம இருக்கணும். ஏன்பா இங்க வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? வா போலாம். நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். வா சாப்பிடலாம். எனக்கு அம்மா வந்தா போதும். நீ வாடா வினோ. அம்மா வரும்போது நீ பசியோட இருந்தேன்னு தெரிஞ்சா அவங்க என்னதான் திட்டுவாங்க. நீ போய் சாப்பிடுக்கா. நீ முதல்ல சாப்பிடுறா. வேண்டாம். எதுக்கு ஆண்டி அம்மாவை போலீஸ்காரங்க கூட்டிட்டு போனாங்க? இந்த இடத்துல தானே உங்க அப்பா விழுந்து செத்து போனாரு. அத பத்தி விசாரிக்க தான் கூட்டிட்டு போயிருக்காங்க.
யாரு ஆண்டி எங்க அப்பாவை கொன்னது? எங்க அப்பாவை கொன்னவனை அதே மாதிரி கொல்லணும். கொல்லணும். நீ வினவு கூட்டிட்டு உள்ள போமா. வாடா. பாலாவையும் சூரஜையும் 14 நாள் ரிமாண்ட்ல வச்சிருக்காங்க. சப்ஜெயிலுக்கு மாத்திட்டாங்க. என்ன நடந்துச்சு, என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே புரியல. ஒருவேளை அது வேணுகோபாலோட எதிரியா இருக்குமோ? அப்படி இல்லைன்னா ராத்திரி திருடலான்னு வந்த திருட கொலை செஞ்சதுக்காக நிரபராதியான சூரஜ் சரையும் பாலாக்காவையும் எதுக்கு ஜெயில போட்டாங்க? போலீஸுக்கு ரொம்ப கஷ்டப்படாம ஒரு குற்றவாளி கிடைச்சிட்டான். கிடைச்ச எவிடன்ஸ் வச்சு அவங்க கஸ்டடியில் எடுத்துக்கிட்டாங்க. அந்த கேஸை கொஞ்சம் பவர்ஃபுல்லா மாத்த பாலாவையும் குற்றவாளி ஆக்கிட்டாங்க. முன்னாள் காதலனோட சேர்ந்துக்கிட்டு அவ புருஷனை கொண்டுட்டா. இந்த மாதிரி பல கேஸை நம்ம தினமும் கேள்விப்படுறதுனால நம்ம ஆளுங்க ஈஸியா நம்பிடுவாங்க. அப்போ பாலாக்காவை இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்த நம்ம என்ன பண்ண முடியும்? நல்ல அட்வொகேட்டை பார்த்து இந்த கேஸை டீல் பண்ண சொல்லணும். கேஸ் நடத்த காசு வேணும்ல? வேணும் தான். அதுக்கு எங்க போறது? பாலாக்காவோட சொந்த பந்தம் யாருமே திரும்பி கூட பார்க்கல. போலீஸ் வேணும்னே முறை தவறுன உறவுன்னு ஒரு விஷயம் சொன்னதால ஊர் ஜனங்களும் உதவி செய்ய மாட்டாங்க. பாலாக்காக்கு எல்லா விஷயத்திலயும் உதவியா இருந்தது பிரீத்தி அக்கா தான். அவங்களோட அண்ணனே குற்றவாளியாயி இப்ப ஜெயில இருக்கும்போது இப்ப பாலாக்காவை பத்தி யோசிப்பாங்களா? சுருக்கமா சொல்லணும்னா கேஸ் நடத்துறதுக்கு பணத்தை நாம தான் இப்ப ரெடி பண்ணி ஆகணும். அதான் எப்படி? இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதும் என் வீட்டாளுங்க இனிமே அங்க போற வேலை வச்சுக்காதன்னு சொல்றாங்க. உன்னோட மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை செய். ஆனா என்னால பாலாவை பாதி வழியில விட்டுட்டு போகவே முடியாது. கேஸ் நடத்த கொஞ்சம் காசு இருந்தா பத்தாது சிவா, நிறைய காசு தேவைப்படும். அதுக்கு என்ன பண்றது? ஏற்பாடு பண்ணலாம். நான் கண்டிப்பா ஏதாவது ஏற்பாடு பண்ணுவேன். எந்திரிச்சு வா. உன் புருஷனோட இறுதி சடங்குல இருக்க கோர்ட் உனக்கு அனுமதி கொடுத்திருக்கு. சடங்கு 3 மணிக்கு. மனசளவுல உனக்கு அவனை பிடிக்கலனாலும் சட்டப்படி பார்த்தா அவன் தாண்டி உன் புருஷன். உனக்கு போகணும்னா போயிட்டு வா. என்ன முடிவு பண்ணிருக்க? என் கையில கடந்த அந்த மனுஷன் அவருடைய மூச்சு என்ன என் கையை விட்டு போகல. ஒரு ராத்திரி முழுக்க மழை பெஞ்சு போக்காத வெப்பம், எரிஞ்சு சாம்பலாக்கிறதுக்கு முன்னாடி அந்த முகத்தை பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா அது முடியல. அவங்க காட்டல. என் குழந்தைங்களுக்கு அவருடைய அப்பா முகத்தை காட்டுறதுக்கு எல்லார் காலையும் நான் விழுந்த. அவங்க எல்லார் கண்ணிலையும் புருஷனை கொண்டவங்கிற நினைப்பு தான் இருக்கு. எங்களை வெளியில துரத்திட்டாங்க. எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் அந்த உடம்புல எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. நீ உன் முடிவை சொல்லு. இது கோர்ட் ஆர்டர். நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா போலீஸ் பந்தோபஸ்தோட சேர்ந்து இறுதி சடங்குல கலந்துக்கலாம். வேண்டாம். சட்டத்தை ஆதாரமா வச்சு நிரூபிக்க முடியாது. எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் அந்த மனுஷனுக்கும் உள்ள பந்தத்தை, கிடைக்காம போன உரிமைகள் எனக்கு திரும்ப கிடைக்கிற ஒரு காலம் வரும். என்னை வாசப்படியில நிக்க வச்சவங்க அன்னைக்கு என்னை ஏத்துப்பாங்க. நான் பார்க்க விரும்பல. நெருப்புலையும் மண்ணுக்குள்ளேயும் வச்சு என்னோட மன வருத்தத்தை அடக்க முடியாது.
இனிமே அது என் நெஞ்சுக்குள்ள அணையாத கனலா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். நான் பார்க்க விரும்பல. என்னுடைய இந்த கஷ்ட காலம் என் கண்ணுக்கு முன்னாடி மண்ணுக்குள்ள போறது நான் பார்க்க விரும்பல. நான் பார்க்க விரும்பல. சூரஜை எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரணும். நம்ம கிட்ட இருக்க எல்லா சொத்தை வித்தாவது இந்த கேஸ நடத்தியே ஆகணும். செய்யாத தப்புக்காக அவ எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? இருந்தாலும் யாரு இவனுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருப்பாங்க? நான் கோபி அண்ணன்ட்ட நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கேன். அண்ணனோட ஆர்டர் படி ரகசியமா ஸ்பெஷல் பிரான்ச் இதை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்களாம். சின்னதா ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா கூட இந்த கேஸ்ல நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வக்கீல் என்னப்பா சொன்னாரு? கேஸ்ல ஜெயிச்சிடலான்னு சொல்லியிருக்காரு. போலீஸ் குற்றவாளியை பிடிக்க இதில் அவசரப்பட்டிருக்காங்கன்னு சொன்னாரு. கோர்ட்டுக்கு வரும்போது அவங்க எவிடன்ஸ் எதுவும் செல்லுபடி ஆகாது. இந்த கேஸ்ல சூரஜனாவும் பாலாவும் மாட்டிக்கிட்டாங்க. அதனால நம்ம லாயர்கிட்டயே பாலா கேஸையும் பார்க்க சொல்லலாம். இந்த நிலைமையில அவளுக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. பாலா அவனுக்கு யாரு? சூரஜ் இப்ப ஜெயில இருக்கானே, அதுக்கு காரணமே அவதானே. அப்பா, சூரஜனாவோட இருந்த பழைய வாழ்க்கையை பத்தி சொல்லி இருட்டுல தண்டனை அனுபவிக்கிறது பாலா தானப்பா. நமக்கு கேஸ் நடத்த பணம் இருக்கு. ஹை கோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு கூட போக முடியும். பாவம் அவ என்ன பண்ணுவா? அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த 2 குழந்தைங்களும் அனாதை ஆயிடுவாங்கல்ல. நீ இதுக்கப்புறமும் எதுக்கு அவளை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நம்ம சூரஜோட விஷயத்த மட்டும் யோசிச்சா போதும். அவனுக்கு தண்டனை கிடைச்சா அதுக்கப்புறம் இந்த குழந்தைய எல்லாரும் கொலைக்காரன் குழந்தைன்னு சொல்லுவாங்க. ஒரு சமயத்துல பாலா சூரஜோட வாழ்க்கையில வரட்டும்னு நானும் ஆசைப்பட்டிருக்கேன். திடமான முடிவிடுன்னு நான் சூரஜ் கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். இப்போ என் மனசுல சிம்பதி எல்லாம் இல்லை. அவளால இனிமே அவன் தண்டனை அனுபவிக்கவே கூடாது. பிரீத்தி சொன்ன மாதிரி ஒரே கேஸ்ல 2 பேரும் குற்றவாளியா இருக்காங்க. கேஸை ஒரே அட்வொகேட்டை ஒப்படைக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அவளுக்காக கேஸ் நடத்த எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. சூரஜை காப்பாற்றணும், அதை மட்டும்தான் நான் இப்ப ஆசைப்படுறேன். நம்ம வக்கீல் அந்த கேஸை மட்டும் நடத்தினாலே போதும். இதுக்கு மேல எந்த ஒரு முடிவும் நீங்க யாரும் எடுக்க தேவையே இல்லை. நீ இதெல்லாம் செய்ய வேண்டாம். வீடு மொத்தமும் குப்பையா இருக்கே ஆண்டி. இத ஆண்டி கொஞ்ச நேரம் கழிச்சு செஞ்சுக்கிறேன். இந்த குழந்தைங்க விஷயத்துல ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம தினம் தினம் இங்க வந்து இப்படி நிக்க முடியுமா? பின்ன என்னதான் பண்றது? அனாதை ஆசிரமத்தில் விட சொல்றியா? நான் தான் என் பிரச்சனையை சொன்னேன்ல. உங்களால தினமும் இங்க வந்து இப்படி பாதுகாப்பா இருக்க முடியுமா என்ன? நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன் கிளம்பி போ அப்படின்னு. நான் இங்கே தான் இருப்பேன். இறங்கி வாங்க சார். இவர் தான் ஸ்ரீதரன் சார். எங்க முதலாளி இந்த வீட்டை இவருக்கு வித்துட்டாரு. நீங்க வாங்க சார். இது நம்ம வீடு தானே, வாங்க.
நீங்க 2 பேரும் இப்ப இங்க தான் தங்கியிருக்கீங்களா? அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் இந்த வீடை பார்க்க வந்தேன். அன்னைக்கு நீங்க யாரும் இல்ல, அதனால அன்னைக்கு திறந்து பார்க்க முடியல. சார் நீங்க வாங்க, நான் எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறேன். இங்க ஒரு ஃபேமிலி வாடகை இருக்கிற விஷயத்தை பத்தி சுரேந்தர் உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னாரு. இங்க தங்கியிருந்தவங்களோட ரெண்டல் அக்ரிமெண்ட் டிசம்பரோட எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. வீடு நிலம்னு எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்காவா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த டீலுக்கு ஓகே சொன்னேன். முதலாளியுடைய விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்களா? இப்ப இறந்து போனார வேணுகோபால் அவர் முதலாளி அடிச்ச அடி பயங்கரமான அடி. எல்லாமே கட்டிலே தான். இப்ப முதலாளிக்காக எல்லா விஷயத்தையும் இழுத்து போட்டு செய்யறது நான் தான். அந்த முக்கியமான பொறுப்பு எல்லாத்தையும் அக்கா என்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. நான் உள்ள போய் பார்க்கறதுல உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? என்ன ஆட்சேபனை? இது நம்ம வீடு சார், நீங்க உள்ள வாங்க. அட்டகாசமான வீடு சார். சார் இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஹால் பாருங்க, எல்லா வசதியும் இருக்கு. அதோ அங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஜன்னல், நல்லா காத்து வரும். சட்டப்படி இனிமே பாலாக்காக்கும் குழந்தைங்களுக்கும் இங்க தங்குறதுக்கு உரிமை இல்ல. இந்த நேரங்கிறதுனால யாரும் எதிர்க்க வரமாட்டாங்கன்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. வீடை வெக்கேட் பண்ற நிலைமை வந்தா பசங்க விஷயம். அவங்க எதுக்கு வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க? நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம்னு அந்த ஆள் சொல்றாரு. இது வாடகை வீடு தானம்மா, நம்ம என்னைக்காவது ஒரு நாள் காலி பண்ணி தானே ஆகணும். அந்த சுரேந்தர் இந்த வீட்டை வித்துட்டாரு. புது ஓனர் தான் வீட்டை பாக்குறதுக்கு வந்திருக்காரு. சாருக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரு ரொம்ப ஹாப்பி. வரதுக்கு முன்னாடி இந்த வீட்டை மொத்தமா பெயிண்ட் பண்ணும். அதுக்கு என்ன சார், நீங்க எப்போ வேணா பண்ணிக்கலாமே. அண்ணா உங்களுக்கு விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திடீர்னு வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொன்னா. திடீர்னு யாரும் உங்களை காலி பண்ண சொன்னா? இந்த குழந்தைகளோட அம்மா ஜெயில இருக்காங்க, அப்பாவை யாரோ கொண்டுட்டாங்க. இன்னைக்கு 16ஆம் நாள் காரியம் தானே, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் காலி பண்ணுங்க. பாத்தீங்களா சாருக்கு எவ்வளவு பெரிய மனசு. இவ்வளவு பெரிய மனசு யானைக்கு கூட இருக்காது. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல? செய்யாத குற்றத்துக்கு தான் இவங்க அம்மா ஜெயில இருக்காங்க. விசாரணை இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. அந்த கேஸ்ல தண்டனை கேரண்டி தானே? பாருமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.